ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நிறைய இருக்குது. இந்த ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது யார் நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெற்றோர்கள், உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கும். இல்லை உங்களோட நெருங்கின நண்பர்கள் உங்கள் மேலே ஆசை வச்சு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆலோசனையோ ஏதாவது ஒரு விஸ்டமோ இல்லை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அவங்க எவ்வளோ கசப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மக்களை உங்களோட வாழ்க்கையிலேருந்து இழந்துடாதீங்க. ஏன் அப்படிங்கிறதுனா நம்ம மேலே அக்கறை எடுக்கிறவங்க மட்டும்தான் நம்மளை திருத்தி நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அக்கறை இருக்கும் அவங்களுக்கு. மற்றவங்களுக்கு இவர் உருப்பிட்டா என்ன உருப்பிட்டாட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற நம்ம பின்னாடி பேசிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுத்து ஏன் நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எப்படி இந்த தப்பை திருத்திக்கலாம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி மக்கள் கை அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எண்டா மாதிரி தான் இருக்கும். இந்த மக்கள் நம்மள்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஏண்டா அவங்க நம்மளை இப்படி திருத்திட்டே இருக்காங்க, எனக்கு இவங்களை பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மனசு நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களுக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் மாதிரியும் தட்டி கொடுத்துட்டு சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த வழி நம்மளுக்கு அப்போ தெரியாது. நிறைய நாளுக்கு அப்புறம் அதே விஷயத்துக்காக வேற எங்கேயோ நம்ம அடிபடும் போது நம்மளுக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நண்பர்கள், இந்த மாதிரி பெற்றோர்கள் நம்மளை திருத்தி நம்ம உருப்பிட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சில நேரத்தில் ஒரு கெட்ட பேர் வாங்குற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவங்க அது எஃபர்ட் எடுத்து நமக்கு சொல்லும் போது காதை கொடுத்து கேட்டு நம்ம திருந்துறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். இந்த மாதிரி மக்களை இழந்துடாதீங்க, கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க.